இது வரைக்கும் நாம் நடந்தது, நம்ம காலத்தில் நடந்திருக்கிற காரியம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நாம் 2 முக்கியமான காரியங்களை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சரியா? இந்த முதல் நாளில் அடுத்து நடக்க போகிற 2 முக்கியமான காரியங்களை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். இப்போ என்ன நடக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் துல்லியமாக நடக்குது. இன்னும் ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு காரியம் நடக்கணும். அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி எடுக்கிறேன். ஆனால் அந்த வசனத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணால் ஒரே ஒரு தடவை வாசிங்க பார்ப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும், முச்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடத்தின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். இந்த சம்பவம் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 15-16 இருக்கு. இதே சம்பவம் ஏசாயா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலும் இருக்கு. இது நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். இது என்ன உங்களுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானாலும் அடுத்த 2 நாட்களில் நாம் இதை குறித்து பார்க்க போகிறோம். இப்போ நாம் அதை பார்க்க போகிறது இல்லை. இது நடக்க வேண்டிய சம்பவம், மிக முக்கியமான ஒரு சம்பவம். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய காலத்தில் நடக்க போகுது. இப்போ நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இன்னும் நடக்க வேண்டிய 2 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. வாசிங்க. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 1:6. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி, இல்லை மன்னிக்கணும், 4 வாசிங்க. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்குட்டை பூச்சி தின்றது. இதுக்கு அப்புறம் நடக்கிற மிக முக்கியமான அடுத்த சம்பவத்தை பற்றி யோவேல் 1 சொல்லுது. இந்த வெட்டுக்கிளி ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பச்சை புழு, வெட்டுக்கிளி அப்படின்னு இருக்குது, பச்சை கிளி அப்படின்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பச்சை புழு, வெட்டுக்கிளி, அந்த பச்சை கிளிக்கு பதிலாக இன்னொரு லாக்கஸ்டஸ், அதாவது அந்த வெட்டுக்கிளியிலேயே 4 வகையை பற்றி அங்கே சொல்லியிருக்கு. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஜோயல் 1:4 அந்த இடத்துல பச்சை கிளி பேரட்டுன்னு இல்லை, வெட்டுக்கிளியிலேயே 4 வகை இருக்குது. அந்த 4 வகையும் சேர்ந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு உங்களை சேதப்படுத்தும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 2021 மிக மோசமாக பாதிக்கப்பட்ட, உலகம் பாதிக்கப்பட்ட பேரழிவில் 1 பச்சைக்கிளி, வெட்டுக்கிளியோடைய மிக முக்கியமான காரியம். இது உலகத்தில் எப்போவும் நடக்கிற சம்பவமாக இருந்தாலும் இந்த ட்ரிப்பு பஞ்சத்துக்கு காரணமாக இது அமைந்தது. இந்த ட்ரிப்பு ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்து அப்படியே முழுக்க ஆப்பிரிக்கா நாடுகளை தாண்டி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு கடைசியில் இந்தியாவில் எது வரைக்கும் வந்துச்சு தெரியுமா? கர்நாடகா வரைக்கும் வந்துச்சு. கர்நாடகாவோட வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. கடைசியாக கர்நாடகாவுடைய எல்லையில் ஊட்டி பார்டரில் சில வெட்டுக்கிளிகள் காணப்பட்டது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே வெட்டுக்கிளி வரல. இந்த வெட்டுக்கிளி 3 வருஷத்துக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு இந்தியாவில் மட்டும். அப்போ கொடுத்த அறிக்கை என்னென்னா, 3 வருஷத்துக்கு தேவையான ஆகாரத்தை இது சாப்பிட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லி. கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டருக்கு கேப் இல்லாமல் வெட்டுக்கிளிகள் இருந்துச்சான். இதெல்லாம் அப்போ வந்தது. பைபிள் சொன்னபடியே துல்லியமாக உலகம் முழுவதும் இது நடைபெற்றது. நீங்கள் போய் 2020-21 இந்த லோகாஸ்டோடைய மிக முக்கியமான விஷயத்தை எடுத்து பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய பஞ்சங்களுக்கு இது மிக முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. மொத்தத்தையும் பண்ணுச்சு. இதெல்லாம் ஆத்தன்டிகேட்டடாக இருக்கக்கூடியதான செய்திகள். இப்போது 1-4 நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. இதெல்லாம் பேப்பரில் வந்துச்சு, டிவியில் வந்தது. அத்தனையும் வரிசை கிரமமாக லாக்டவுனில் நடைபெற்றது. நீங்கள் லாக்டவுனில் இருக்கும்போது தான் இதெல்லாம் நடந்துச்சு. 2020-21 வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது அவ்வளவும் நடைபெற்றது. கரெக்டாக ஆப்பிரிக்காவுடைய பார்டரில் ஆரம்பித்து நேராக இந்தியாவுடைய கர்நாடகா வரைக்கும் வந்துட்டு திருப்பி எல்லாம் போச்சு. அது திரும்பி போகும்போது 3 வருஷத்துக்கு தேவையான ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு போயிடுச்சு. இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நடக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம் வாசிங்க. 1:6 வாசிங்க பார்ப்போம். 1:6
யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இது வரக்கூடியதான அடுத்த கவர்மெண்ட், வேர்ல்டு கவர்மெண்ட், ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட் அடுத்து எழும்ப போகுது. இப்போ இதெல்லாம் எப்படி வரிசை கிரமமாக வந்துச்சு, அதே மாதிரி அடுத்த வல்லரசு உருவாகிறத பற்றி இருக்குது. பலத்த ஜாதி வல்லரசு உருவாக போகுது. இதுக்கு ஒத்த வசனம் எங்கே இருக்குது? வல்லரசு உருவாக போகுது, ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 13 2வது வசனத்தை வாசிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் வாய் இருந்தன. என்ன வாய்? சிங்கத்தின் வாயை போல இருந்தது அப்படின்னு இருக்கு. 1ஆம் அதிகாரம் யோவேல் 1:6 அதன் வாய்க்கு சிங்கத்தின் பற்களும் அதன் கடவாய் பற்கள், வசனம் என்ன சொல்லுது? துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. அடுத்து வரக்கூடிய பலத்த ஜாதி எழும்பி வருகிற மிருகம்னு 13:1 சொல்லுது வெளிப்படுத்தல். எழும்பி வருகிற மிருகம்னா அரசாட்சின்னு தானியேல் 7:21 சொல்லுது, 23. ஸோ கர்த்தர் சொன்னபடி அடுத்து வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட், மிக மிக பலத்த ஒரு கவர்மெண்ட், ஐரோப்பியன் யூனியன் கவர்மெண்ட். இது வர்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்குது. நேற்று நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து பிரதமர் அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, 3rd வேர்ல்டு வாருக்கு ரெடி ஆகுங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு. சமீபத்தில் பல செய்திகள் 3rd வேர்ல்டு வாருக்கு ரெடி ஆகினதாக வந்திருக்கு. ஸோ இப்போ 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்குமானால், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, 3rd வேர்ல்டு வார் ஆரம்பிக்குமானால் அதன் முடிவிலே ஒரு வல்லரசு எழும்பும். இது இன்னும் நடக்க போகிற விஷயம். யோவேலிருந்து ஓசியாவிலிருந்து யோவேல் வரைக்கும் வரிசை கிரமமாக அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் சொல்லியிருக்கு. எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது, வெட்டுக்கிளி வரைக்கும் வந்து முடிச்சிருச்சு. இனி எழும்ப வேண்டியது ஒரு பெரிய கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கும்னா, சிங்கத்தின் வாய் கடவாய் பற்களோடு கூட இருக்கும். அதனுடைய ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது? வெளிப்படுத்தல் 13:2 இருக்குது. அது எதை பற்றி சொல்லுது? யூரோப்பியன் யூனியனை பற்றி சொல்லுது. இப்போ அந்த யூரோப்பியன் யூனியன் ஒரு வல்லரசு எழும்பணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு யுத்தம் நடக்கணும். முதல் உலக யுத்தம் முடியும் போது ஒரு வல்லரசாக இங்கிலாந்து எழும்புச்சு. 2ஆம் உலக யுத்தம் முடியும் போது வல்லரசாக அமெரிக்கா எழும்புச்சு. 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது வல்லரசாக ஐரோப்பியன் யூனியன் எழும்பும். அப்படி எழும்பும் போது சிங்கத்தின் வாயோடு துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்களோடு கூட பலத்த ஜாதி எழும்பும். 28 நாடுகள் கூட்டமைப்பு எழும்பும். எழும்பி இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா 13:1 அப்படி தான் இருக்குது, அது எழும்பி வந்ததுன்னு சொல்லி. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட் ரெடியாக இருக்கிறது. இதான் வரப்போகுது. 28 நாடுகளோடு கூட அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ எந்த லெவலில் இருக்குன்னா, இங்கிலாந்து பிரதமர் 3ஆம் உலகத்துக்கு ரெடி ஆகுங்க நேற்று சொல்லியிருக்கிறார். இது அப்படியே நேராக போய் இஸ்ரேல் பக்கம் திரும்பும். இஸ்ரேல் பக்கம் திரும்பும்போது இஸ்ரேலுக்கு விரோதமாக நாடுகள் எழும்பும்போது முடிவாக வல்லரசாக ஐரோப்பியன் யூனியன் எழும்பும். வேதம் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எத்தனை துல்லியமாக இருக்குது பாருங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி. இது எல்லாமே பைபிளில் தான் இருக்குது. இதை எதையும் பைபிள்லேருந்து வெளியேருந்து நான் சொல்லவும் இல்லை, வேறு எந்த புக்கோடைய ரெஃபரன்ஸும் நாங்கள் எடுக்கவே இல்லை. பைபிள் வசனத்துலேருந்து மட்டும் எடுக்கிறோம். உலகத்தில் நடக்கிற சம்பவங்களோடு கூட தொடர்பு பற்றி பார்க்குறோம். எதுக்குன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனம் சொல்லுது, அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணாரா? உறுதிப்படுத்தினார்னு இருக்கு. வாசிங்க அந்த கடைசி வசனத்தை. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனத்தை இப்போ இந்த அடையாளம்லாம் உங்களுக்கு எதுக்கு காட்டப்படுது? வசனம் உறுதிப்படுத்தப்படுது. எழுதி வச்ச வசனம் 100% உண்மையானவை. எழுதி வச்ச வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிறது. ஒன்றை விசுவாசிகள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு, அது நிறைவேறுவதற்கு ஒரு காலம் உண்டு. தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது ஒரு தீர்க்கதரிசி எழும்பி வசனம் சொல்லுவார்.
அது நிறைவேறும் போது ஒரு ஆளை அனுப்பி அது நடந்துகிட்டு இருக்குன்னு கர்த்தர் விளக்கம் கொடுப்பார். இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறப்பார்னு ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தார். கன்னியின் வயிற்றில் இயேசு பிறந்துட்டார் என்பதை தேவதூதன் வந்து அவர்களுக்கு சொன்னான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்து வந்து ஊழியத்தை தொடங்கி ஜனங்களை ஆதாயம் பண்ணுவார்னு ஏசாயால இருக்கு. இயேசு வந்துட்டாரு, இவர் தான் இயேசு மேசியான்னு யோவான் ஸ்நானகன் அதை உறுதிப்படுத்தினார். என் வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டார்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இயேசுவின் வஸ்திரத்தில் சீட்டு போட்டார்கள் என்று யோவானிலே அந்த வசனம் உறுதிப்படுத்தப்படுகிறது. உரைக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு, அதை நிறைவேறுவதற்கு ஒரு காலம் உண்டு. ஓசியாவிலும் யோவேலிலும் சொன்ன காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. அடுத்து எழும்பி வரக்கூடிய சாம்ராஜ்யம், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையாக இருக்கட்டும், அது 3ஆம் உலக யுத்தமாய் மாறுமானால் முடிவிலே எழும்பக்கூடிய வல்லரசு யூரோப்பியன் யூனியனாக இருக்கும். அடுத்த அத்தனையும் யூரோவை நோக்கி திரும்பும். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் அனைத்தும் நிறைவேறி விட்டது. இது சம்பவிக்கும் போது ஒரு காரியத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க திருப்பி திருப்பி. என்ன சொல்றாங்க? யோவேல் 1:15 சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். யோவேல் 1:15. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. 2:1 வாசிங்க பார்ப்போம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. எத்தனை தடவை வருது பாருங்க. அந்த யோவேல்ல மட்டும் 3-4 தடவை அதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. கர்த்தருடைய நாள் சமீபம், அனௌன்ஸ்மெண்ட். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வத்தில் எச்சரிக்கை சத்தமிடுங்கள். இதான் கூட்டம். அந்த கூட்டம் தான் நடக்குது. இங்கே மட்டும் இல்லை, உலகளாவிய எல்லா நாடுகளிலும் கர்த்தர் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எல்லா நாடுகளிலும் எழும்பி ஊழியர்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. கடைசி காலம் வந்துருச்சு, எச்சரிக்கை சத்தம் இடுகிறார்கள். உலகளாவிய அந்த சத்தம் கேட்க தொடங்கிட்டது. ஒரு கூட்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, சம்பவிக்க தொடங்கிருச்சு. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இது கடைசி காலம்தான். எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நிறைவேறி இஸ்ரவேல் எழும்பி சோரம் போய் மீண்டும் கர்த்தர் சமூகத்துக்கு வந்து இப்பொழுது உடன்படிக்கை முடித்து எகிப்துக்கு எண்ணெய் போய் அடுத்த பலத்த ஜாதி எழுந்துவதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறது. அவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் வருகிறார் என்று சத்தமிடுங்கள், கர்த்தருடைய நாள் சமீபம் என்று சத்தமிடுங்கள், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், எச்சரிக்கை சத்தமிடுங்கள். அதுதான் கொடுக்கப்படுது. இது யோவேல் 2:1 காலம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஏன் சொல்றீங்க, ஏன் வருக வருதுன்னு சொல்றீங்க? சிலர் கேட்குறான், ஏன் வருக வருதுன்னு சொல்றீங்க? வந்தா வந்துட்டு போறது, ஏன் பயமுறுத்துறீங்க? சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. சொல்ல வேணான்னு மனுஷன் சொல்றான், சொல்லுன்னு கர்த்தர் சொல்றாரு. மனுஷன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது, கர்த்தர் வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிய முடியும். கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வருகை சமீபம், இனி காலம் செல்லாது, எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்க போகிறது. எச்சரிப்பு சத்தம் கேட்க தொடங்கிருச்சு. நாங்க சொல்ற இந்த கூட்டத்தை சொல்லல, உலகளாவிய எல்லா நாடுகளிலும் நீங்க போய் பாருங்க, அத்தனை நாடுகளிலும் எழும்பி ரோட்ல கத்துறான், காலம் சமீபம் வந்துருச்சு, இயேசு வரப்போறார்னு. ஒரு பெரிய கூட்டம் அவங்களுக்கு விரோதமாக எழும்பி வாயை அடைக்க பார்க்குது. எப்படியாவது இவங்க வாயை அடைச்சி சாத்தானுக்கு கூட சேர்ந்து ஊழியம் பண்ணக்கூடிய சன்பல்லாத்துகள் தொப்பியாக்கள் எழும்பி நிற்கிறார்கள். அதெல்லாம் இல்லை இது விழுந்துரும் ஆகாதுன்னு. ஆனால் கர்த்தர் சொன்னபடி தான் சொன்ன நாளிலே நிச்சயம் இயேசு வருவார். அவர் சொன்ன வார்த்தைகள் 100% நிறைவேறிக்கிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் சொல்கிறோமே, கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இதெல்லாம் சொல்கிறோமே, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகைன்னு சொல்கிறோமே, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அது இருக்கா பழைய ஏற்பாட்டில்? இவ்வளவும் கரெக்டாக இருக்கு அடையாளம். இயேசு வராரு, சத்தமிடுங்க, எல்லாம் அங்கே சொன்னபடியே சீயோனில் சத்தமிட்டாச்சு, கர்த்தருடைய நாள் சமீபம்னு சொல்லியாச்சு, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனால் கர்த்தர் வந்து சபையை எடுத்துக்கிட்டு போவார், அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் இவைகளுக்கு நடுவில் எங்கேயாவது இருக்குதா? அதுதான் கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் வச்ச அற்புதமான வசனம். இதை தியானிச்சுட்டே இருக்கும்போது அதே யோவேல் 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:16 வாசிங்க.
ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு மணவாட்டி தன் புறப்படுவார்களாக. மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அல்லேலூயா. எதெல்லாம் வரக்கூடாதுன்னு உலகத்துல சொன்னானோ அதெல்லாம் சேருங்கன்னு பைபிள் சொல்லுது. கொரோனாவுக்கு யார் வரக்கூடாது? ஃபர்ஸ்ட் முதியோர் வரக்கூடாது. above 60 வசனம் என்ன சொல்லுது? முதியோரை சேருங்கள். அடுத்து ஜனத்தை கூட்டுங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற பிள்ளைகளையும் கூட்டுங்கள். இப்போ இன்னும் யாரெல்லாம் வரக்கூடாது சொன்னாங்க? குழந்தைகள். 2 கேட்டகரி வரக்கூடாதுன்னாங்க. ஒன்று முதியோர், இன்னொன்று பிள்ளைகள். அந்த 2ஐயும் கூட்டுங்கிறார் ஆண்டவர். 2ஐயும் கூட்டு. எல்லாரும் வர்றதுக்கு அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரும். அத்தனை பேரும் வரலாம், அத்தனை பேரும் கூடலாம். நான் சொல்றது உலகளாவிய. இன்னும் பல நாட்டில் சட்டமே இல்லை. பல நாட்டில் இன்னும் சர்ச்சு கூடுறதுக்கு அனுமதி கொடுக்கல. கனடாவில் இப்போ தான் ஒரு வாரமாக தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்களாமா. போன வாரம் கனடாவில் பாஸ்டர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த வாரம் தான் பாஸ்டர் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க எங்களை கூடி ஆராதிக்கிறதுக்கு. நமக்கு கர்த்தருடைய பெரிய கிருபை. கடந்த ஒரு வருஷமாக கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அது என்னமோ தெரியாது, கர்த்தர் நம்ம மேலே ஒரு கிருபை வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் பெரிய பரிசுத்தவான் நினச்சிடாதீங்க. கனடா மக்களை பார்க்கல நாங்கள் பெரிய நீதிமான்களோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ கிருபை நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. கர்த்தர் நம்மளை கூடி வர பண்ணி இருக்கிறார். இப்போ உலகளாவிய முதியோரையும் குழந்தைகளையும் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுகிற காலம் ஒன்று வரும். இதெல்லாம் எதுக்கு திருப்பி கூட்ட சொல்றாரு? அந்த வசனம் திருப்பி வாசிங்க. ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். எதுக்கு கூட சொல்றாரு? இனி சபை கூடுவது பரிசுத்தப்படுவதற்கு. நிறைய பேர் என்ன சொல்லிட்டான், 2020 21 நிறைய இழந்துட்டோம். ஸோ 2022 இழந்து போனவைகளே ரெண்டத்தனையாய் பெற்றுக்கிற காலம். ஏன்னா 2022 3 இருக்கு. எல்லாம் டபுள் ஃபோல்டு கிடைக்கும்ட்டான். கர்த்தர் சொல்றாரு, திருப்பி நான் உன்னை கூட்டு வந்தது எல்லாத்தையும் 2 மடங்கு 4 மடங்கு 6 மடங்கு கொடுக்க இல்லை. திருப்பி உன்னை கூட்டிட்டு வந்தது பரிசுத்தப்படுத்துவதற்கு. ஏன்? பின்னாடி மணவாளன் வந்து மணவாட்டியை கூட்டிட்டு போறாரு. மணவாட்டியை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி மணவாட்டி எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். மணவாட்டி ராஜகுமாரத்தி உள்ளாத பூரண மகிமை உடையவள். எஸ்தர் ராஜகுமாரத்தி ராஜாவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னவாகணும்? சுத்திகரிப்பு செய்து வெள்ளை போலத்தினாலும் நலத்தினாலும் எல்லாவற்றினாலும் என்ன ஆகணும்? சுத்திகரிப்பு செய்து ராஜாவுக்கு ஏற்ற ராஜகுமாரத்தியா மாறணும். எதுக்கு திருப்பி ஆண்டவர் உங்களை கூட்டி இருக்கிறாரு? திருப்பி உங்களுக்கு உலகத்தில் பெரிய பெரிய போஸ்டிங் கொடுக்கறதுக்கா? இல்லை உங்களை பெரிய பெரிய இடத்துல உட்கார வைக்கிறதுக்கா? பெரிய ஆசீர்வாதத்துக்கா? நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் போகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் குறைவில்லாதபடிக்கு கொடுக்கும். உங்களுக்கு எனக்கும் என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பதாகவே அறிந்திருக்கிறார். ஆனால் உங்களை என்னையும் கூட்டது அதுக்கு இல்லை. தம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? காட்டு புஷ்பத்துக்கு உடுத்துவித்தவர் நமக்கு தராதிருப்பது எப்படி? அதனால ஆண்டவர் திருப்பி உங்களை வர வச்சிருக்கிறது எதுக்காக? நாட் ஃபார் த வேர்ல்ட்லி பிளெஸிங். அடுத்து ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது. மணவாளன் தன் அறையையும், ஃபாதர்ஸ் சாம்பர்னு இருக்கும். அதோட அர்த்தம் என்ன? பிதாவின் வலது பார்சத்திலிருந்து மணவாளன் வரப்போறார். மணவாட்டி தன் மறைவையும். அதோட அர்த்தம் என்ன? உன்னத பாட்டு 2 சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே உன் முக ரூபத்தை காண்பி. சபை கண்மலை வெடிப்புக்குள்ளே மறைந்திருக்கிறது, கர்த்தருடைய காயங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அந்த சபையை பார்த்து மணவாளன் சொல்றாரு, உன் முகரூபத்தை காண்பி. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இதெல்லாம் நடக்கும்போது மணவாட்டி மணவாளனை பார்க்க புறப்பட்டு போவாள் என்று வசனம் சொல்லுது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான ஆதாரம் 100% யோவேல் 2:16 இருக்கு. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக. அதுக்கு முன்னாடி மணவாட்டி செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ எதுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டாந்துருக்கிறார் தெரியுமா? பரிசுத்தப்படுவதற்கு. பரிசுத்தம் உள்ளவன்
இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நான் பரிசுத்தராய் இருப்பது போல அந்த பரிசுத்தத்தை அடைஞ்சு மணவாளனுக்கு ஏற்ற பரிசுத்தம் சபைக்கு வரணும். ராஜாவுக்கு ஏற்ற பரிசுத்தம், ராஜாவுக்கு ஏற்ற அலங்காரம் எஸ்தருக்கு வந்தாதான் அவ ராஜகுமாரத்தியா மாறுவா. நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் ராஜாவுக்கு ஏற்ற நீ ராஜகுமாரியா மாறணும்னா அவருக்கு ஏற்றபடி உன் அலங்காரம் இருக்கணும், அவருக்கு ஏற்றபடி நீ பரிசுத்தம் பண்ணியிருக்கணும், சுத்திகரிப்பு செஞ்சுருக்கணும். அதே மாதிரி தான் இயேசுவுக்கு ஏற்ற மணவாட்டியா மாறணும்னா பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையாக, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக, கரை திரையற்ற மணவாட்டியாக அந்த மணவாளனை சந்திப்பதற்கு சபை ஆயத்தப்படணும். அதுக்கு தான் கர்த்தர் மீண்டும் ஒரு சான்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிறார். எதுக்கு ஆண்டவர் இவ்வளோ பேர் இடத்த கொடுத்து நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறார் தெரியுமா? இவ்வளோ பேரும் அப்படியே வருகையில் வரணும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். எந்த நேரத்திலும் மணவாளனுடைய வருகை சம்பவிக்கும். அவர் வேற எங்கேயும் இல்லை, வாசப்படியில் தான் நின்றுட்டு இருக்கிறார். நம் கண்கள் காணவில்லை, அவ்வளோதான். ஆனால் அவர் வாசப்படியில் தான் நிற்கிறார். வசனம் அப்படி தான் சொல்லுது, இதோ நான் வாசப்படியில் நின்று, இதான் கதவு தட்டுற சத்தம், இதான் சீயோனில் எக்காலம் ஊதுகிற சத்தம், இதான் கர்த்தர் வருகிறார் என்று எச்சரிப்பு கொடுக்கிற சத்தம். வாசப்படியில் அவர் நிற்கிறார். மணவாட்டி ஆயத்தப்பட்டால் அழைத்து கொண்டு கர்த்தர் மேலே போக போகிறார். அதுக்கு தான் திருப்பி ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். இப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? கிறிஸ்துவை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? நம்முடைய கர்த்தருடைய வருகையில் நாம் ஆயத்தப்படுவதற்கு அல்லது செல்வதற்கு எல்லாம் இப்போ ரெடியாக இருக்குதா? இதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு நல்ல சான்ஸ் ஒன்று கொடுத்தார் கொரோனாவுக்கு பிறகு. எதுக்கு? வசனத்தில் உறுதிப்பட்டு மணவாளனை சந்திப்பதற்கு. இன்னும் பழையபடியே கொரோனாவுக்கு முன்னாடி இருந்தபடியே சபை உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்குமானால், எப்படியாவது பிள்ளைங்க கல்யாணத்தை பார்த்துடணும், பேர பிள்ளைங்க கல்யாணத்தை பார்த்துடணும், அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிடணும், அவங்களுக்கு சொத்து சேர்த்துடணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வருகை தாமதிக்குமானால் ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் உங்களை பார்க்க வைப்பார். அவருக்கு எல்லாம் தெரியும். உங்களுடைய எதிர்பார்ப்பு கர்த்தருடைய வருகைக்கு போகிறதாக இருக்கணும். மித்த எல்லாத்தையும் பரலோகம் பத்திரமா பார்த்துக்கோ. பரலோகம் கிங்டம், ஹெவன், அது ஹெவன்லி கிங்டம், அது ராஜ்ய பாரம். உலகத்தின் ராஜாக்கள் நம்மளை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, பரலோகத்தின் தேவன் ஒரு நாளும் உன்னையும் என்னையும் கை விடவே மாட்டார். 100% நடத்துவார். நம்முடைய வேலை அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவது. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. உங்கள் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்னு பாருங்கள். உள்ளும் புறமும் கர்த்தருக்கு பிரியமாக காணப்படணும். வெறும் பாத்திரம் வெளியே விளக்கி பிரயோஜனம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. உள்ளேயும் விளக்கி இருக்கணும். கர்த்தரை சந்திப்பதுக்கு ஆயத்தப்பட்டிருக்குதான்னு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஏதோ 3 நாள் கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படணும். அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்திலே நாம் சந்திக்க போகிறோம். நாம் எழுந்திரிப்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எல்லாம் எழுந்திரிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நான் சரியாக பாஸ்டர் கையில் ஒப்படைப்பேன். அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். 5 நிமிடத்திலே பாஸ்டர் கையில் கொடுப்பேன். எல்லாம் கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ லார்ட். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களான்னு நீங்கள் உங்களை சோதிச்சு பாருங்கள். யாரும் இங்கேருந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி நீ என்னென்ன பாவத்தில் இருக்கிறேன்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை உணர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் 2வது வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். இந்த 2வது வாய்ப்பு எதுக்கு தெரியுமா? ஆயத்தப்பட்டு அவரை சந்திப்பதற்கு, இனி காலம் செல்லாது என்று உணர்வதற்கு. கொரோனாவில் நம்ம பார்த்தோம், மனுஷன் பட்ட பாடுகளை பார்த்தோம், உபத்திரவத்தை பார்த்தோம், வேதனையை பார்த்தோம். பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே மாதிரி பாடுதான். பணம் இருந்துச்சு, ஆனால் ஆக்சிஜன் இல்லை. எல்லாத்தையும் பார்த்தோம். அவைகளுக்கு நடுவில் நம்முடைய ஜீவனை காப்பாற்றினது தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டுமே. பணம் காப்பாற்றல, கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தர் ஒருவரே நம்மை காப்பாற்றினார். எதுக்கு உங்களை காப்பாற்றி கொண்டாந்துருக்கிறார் தெரியுமா? திருப்பி விட்டதை பிடிக்கிறதுக்கு இல்லை. அடுத்து நடக்க போகிற பெரிய ஈவெண்ட் கர்த்தருடைய வருகை. மணவாளன் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரை சந்திக்கும்படி ஆகாயத்தில் மேகத்தின் மேல் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம்.
அதுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? நாம் அதுக்கு பரிசுத்தமாக இருக்கிறோமா? அதான் பைபிள் சொல்லுது, ஜனத்தை கூட்டுங்கள், கூட்டியாச்சு. முதியோரை சேருங்கள், வர தொடங்கியாச்சு. பிள்ளைகளையும் பாலுணுங்கிற பிள்ளைகளையும் கூட்டுங்கள். இந்த வருஷம் VBS நடந்துருச்சு. இந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொன்றும் நிறைவேறிட்டே இருக்கு. அடுத்து செய்ய வேண்டியது ஜனத்தை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்க. அடுத்து செய்ய வேண்டிய காரியம் இதுதான். நம்முடைய கான்சன்ட்ரேஷன் கர்த்தரை சந்திப்பதற்கு சபை ஆயத்தப்படணும். அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். மிச்சத்தை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். சபைக்கு தேவையை, குடும்பத்துக்கு தேவையை பரலோகம் பார்த்துக்கொள்ளும். நம்முடைய வேலை மணவாளனை சந்திப்பது. ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நான் அவரை சந்திக்கும்படி என்னை ஆயத்தப்பட ஒப்பு கொடுக்கிறேன். உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. இனி என்னுடைய ஒரே நோக்கம் என் மணவாளனை சந்திப்பது. எப்போ வந்தாலும், பகலோ மத்தியானமோ சாயங்காலமோ நடுநிசியோ, எப்போ என் இயேசு வந்தாலும், எப்போ அவருடைய சத்தம் கேட்டாலும், எப்போ எக்கால சத்தம் கேட்டாலும் உடனே என் ஆத்மா விழித்து அவரோடு கூட பறந்து போகும். அந்த நிச்சயத்துக்கு நான் வர வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? என்னை இந்த உலகத்தில் உள்ள எதுவும் இழுத்து விடக்கூடாது. உலகத்தில் உள்ள ஆசைகள் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள கோபம், மூர்க்கம், மாம்சம் எதுவும் இழுக்கக்கூடாது. யார் மேலேயே உள்ள கசப்பு உன்னை இழுத்துரும். யார் மேலேயாவது உனக்கு கசப்பு இருக்குன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லி விட்டுரு. யார் மேலேயாவது கோபம் இருக்குன்னா ஒப்புரவாகு. அவன் ஒப்புரவாகாவிட்டாலும் பரவாயில்லை, உன் பக்கத்தை நீ சரி பண்ணிக்கோ, அவ்வளோதான். உங்கள் பக்கத்தை நீங்கள் சரி பண்ணிக்கொள்ளுங்க. எது ரெடியாக இருக்குதோ இல்லை, நீங்கள் ரெடி ஆகிடுங்க. மற்றவங்களை ஆயத்தப்படுத்துறது ரெண்டாவது வேலை. நீங்கள் ஆயத்தப்படுங்க மட்டும். உங்களுக்குள்ளே யார் மேலேயாவது வெறுப்பு, கோவம் இருக்குன்னா, செத்தாலும் அவன் முகத்தில் முழிக்க மாட்டேன் நீ தீர்மானம் எடுத்திருந்தனா இன்றைக்கி மாற்ற அந்த தீர்மானத்தை. இல்லை ஆண்டவரே, எனக்கு யார் மேலேயுமே வெறுப்பு இல்லைப்பா, நான் உங்க போல மாற விரும்புகிறேன். நீங்கள் பாவிகளையும் நேசிக்கிறீங்கப்பா. துன்மார்க்கருடைய மரணத்தை கூட நீங்கள் காண ஒட்ட மாட்டீங்க ஆண்டவரே. அந்த மாதிரி மாற விரும்புகிறேன். ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண விரும்புகிறவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருக்கணும்ப்பா. அதுக்கு எது எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதை இன்றைக்கி உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன், பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன். உங்களுடைய அக்கினியை இறக்கி என்னை சுட்டெறிங்கப்பா. என் சிந்தனையில் கூட நான் யாருக்கு விரோதமாக யோசிக்கக்கூடாது ஆண்டவரே. எனக்கு கோபம் யார் மேலேயும் வரக்கூடாது ஆண்டவரே. என் மாம்சத்தில் கூட எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னை உகந்த காணிக்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆகாத பலவீனங்கள் எல்லாவற்றையும் சுட்டெறியும் ஆண்டவரே. பாரும் தந்தையை, என் உள்ளத்தை யாரும் அறியா அலங்கோலத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, எங்கள் நல்ல பிதாவே, கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து, உண்மையாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிற பாரத்தோடு கொடு. கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது என்கிற நிச்சயத்தோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். அப்பா, இந்த ஜெபம் ஒருவேளை நம்முடைய வருகை வருமானால் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஜெபம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளை நம்முடைய வருகை வருமானால் இது எங்களுடைய கடைசி ஜெபம் ஆண்டவரே. உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும். எங்கள் திருச்சபை முழுவதும் காணப்பட வேண்டும். தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறிட்டே வருதப்பா. ஒன்றா நடக்கக்கூடாத தீர்க்க தரிசனம் கூட நடந்து முடிஞ்சிருச்சு ஆண்டவரே. நாங்கள் இன்னும் ஆயத்தப்படாமல் இருக்கிறோமே. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீர் வரும்போது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் அத்தனை பேரும் காணப்பட கிருபை பாராட்டும். எங்கள் சபையை வேலி அடைங்கப்பா ஆண்டவரே. எங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் நிர்மூலம் ஆகட்டும் ஆண்டவரே. நாங்கள் போகக்கூடாதபடிக்கு எங்களை கீழே இழுக்க பார்க்குற எல்லா காரியங்களும் நிர்மூலமாகட்டும் தகப்பனே. எங்கள் குதிங்கால்களை கடிக்க பார்க்குற விரியன் பாம்புகளை இயேசுவின் நாமத்தில் நசுக்கி போடுகிறோம் ஆண்டவர். நாங்களுமே சந்திக்கிற கூட்டத்தில், முகமுகமாய் சந்திக்கிற கூட்டத்தில் காணப்பட வேண்டும் ஆண்டவர். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.